இந்த வீடியோவில் நேபாளில் நடந்துக்கிட்டு வரும் போராட்டங்கள், வன்முறைகள் சிலதை பற்றி பேக்ரவுண்டில் என்ன நியூஸ் இருக்குது, எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகள் நடவடிக்கைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு வீடியோவாக இல்லாமல் பல தகவல்கள் நிறைய இருக்கிறதுனால 2-3 வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தகவல்களை தொகுத்து சொல்லலாம்னு இருக்கேன் உங்க கூட. இந்த வீடியோவில் பொலிட்டிக்கல் நேரேட்டிவ்ஸ் அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அதை வச்சு எப்படி இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பொலிட்டிக்கல் நேரேட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், 2008 மாவோயிஸ்டுகள் சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுகள் பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டது. மன்னர் பீரேந்திர சிங் மற்றும் அவருடைய குடும்பத்தார் ராணி ஐஸ்வர்யா அவங்க எல்லாருமே படுகொலை செய்யப்பட்டாங்க. அதுக்கு பிறகு மாவோயிஸ்டினுடைய கம்யூனிஸ்ட் ஆட்சி நேபாளில் வந்துருச்சு. 17 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவங்க மக்களுக்கு உறுதி அளித்த, அதாவது இந்த பிலிம் கட்டுறீங்களா அப்படிங்களா, அந்த மாதிரி உறுதி அளிக்கப்பட்ட சிறந்த வாழ்வு, நலன்கள் மிகுந்த வாழ்வு கிடைக்கல நேபாள் மக்களுக்கு. கம்யூனிஸ்ட் கிட்ட என்னைக்குமே ஒரு குணம் உண்டு, ஆட்சிக்கு வர வரைக்கும் மக்கள் 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 நலம் அதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒரு தரம் ஆட்சியில உட்காந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நலன் இருக்காது, குணம் மாறிடும், மக்களை பார்க்கும் பார்வையே மாறிடும். டைரண்ட் அப்படின்னா டிரண்ட் ஆர் டைரண்ட், அதாவது கொடுங்கோலர்கள் மாதிரி ஆட்சி செய்வாங்க. எது எடுத்தாலுமே அடக்குமுறை தான். கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு எதிராக ஏதாவது ஒரு குரல் ஏதாவது ஒரு மூலையிலிருந்து ஒதுச்சதுன்னா அந்த இடத்துல அடக்குமுறை தான் இருக்கும். இதை சைனால, ரஷ்யா, முன்ன இருந்த சோவியத் யூனியன்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், இப்பவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்தியாவிலேயே அது நடக்குது. அரசுக்கு, கம்யூனிச அரசுக்கு எதிராக யாருமே குரல் கொடுக்க முடியாது. ஆனா பேசுவாங்க, பேச்சு சுதந்திரம்னுவாங்க, கருத்து சுதந்திரம்னுவாங்க, அது அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க. ஆட்சியில வர வரைக்கும் தான் அதை பத்தி ரொம்ப பிரபல்யமா பேசுவாங்க, எடுத்து சொல்லுவாங்க. மக்களை அப்படியே மூலச்செலவை செஞ்சு ஆட்சிக்கு வந்துடுவாங்க. இதுதான் நடந்தது. இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கம்யூனிஸ்ட்ல நிறைய, நேபாளை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் நேபாள்னு ஒன்று இருக்கு. அது மாவோயிஸ்ட், லெனினிஸ்ட், இந்த மாதிரி நிறைய குரூப்புகள்லாம் இருக்கு. அது தவிர நேபாள் காங்கிரஸ் ஒரு பார்ட்டி இருக்கு, நேபாள் சுதந்திர ஸ்வராஜ்ய பார்ட்டின்னு ஒன்று இருக்கு. எல்லாத்தையும் விட முக்கியமா இன்னொரு பார்ட்டி இருக்கு, அது கொஞ்சம் இந்துக்களுக்கு ஆதரவாக இயங்கக்கூட பார்ட்டி. அது என்னன்னா ராஷ்டிரிய பிரஜாதந்திர பார்ட்டி. இவங்க மன்னராட்சி வரணும்னு எதிர்பார்க்கிறவங்க, அதுக்காக ஆதரவு தெரிவிக்கிறவங்க. ராஷ்டிரிய பிரஜாதந்திர பார்ட்டி, ஆர்பிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இப்ப இருக்கிற நிலைமை. ஆனா மாறி மாறி கடந்த 17 வருடங்கள்ல கம்யூனிஸ்டுகள் தான் நேபாள ஆட்சியில வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சைனாவை பெருமளவுல ஆதரிச்சு அவங்கள உள்ள விட்டுருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பல கிராமங்கள்ல சைனீஸ் அங்க டென்ட் போட்டு, அதாவது டென்ட்னா இடத்த பிடிச்சு உக்காந்துட்டு, அதோட இல்லாம நேபாள் மக்களையே சீன மொழியான மேண்ட்ரினை கத்துக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துதெல்லாம் நடந்துகிட்டு, இதெல்லாமும் நடந்துட்டு. இது ஒரு பக்கம் சைனாவினுடைய ஆதிக்கம், அந்த கம்யூனிஸ்ட் ஐடியாலஜினால கம்யூனிஸ்ட் அரசுல இருக்கிறவங்க. முக்கியமா 2 பேரை தான் நம்ம கம்யூனிஸ்ட் ஆட்சியில நம்ம பார்த்திருக்கோம் நேபாளில சமீப காலத்துல. ஒண்ணு இந்த கேபி சர்மா ஓலி, இன்னொருத்தர் பிரச்சண்டா, புஷ்ப கமல் தஹால். கேபி சர்மா ஓலி இவரும் மாறி மாறி ஆட்சியில இருப்பாங்க. இவங்க தோத்தானா அவங்க ஆதரவு கொடுப்பாங்க, அவங்க தோத்தாங்கன்னா இவங்க ஆதரவு கொடுப்பாங்க. மொத்தம் ஆதரவுல ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு கம்யூனிஸ்ட் ஆட்சி வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, நேபாளத்தை ஃபெடரல் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், கூட்டு ஜனநாயக குடியாட்சி அப்படின்னு அமைச்சாங்க. 17 வருஷமா ஓடிட்டு இருக்கு. என்ன சார் 17 திருப்பி சொல்றீங்கன்னா, இந்த 17 வருஷங்கள்ல 13 முறை ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. அவங்களுக்குள்ளே கம்யூனிஸ்டே வருவாங்க, கம்யூனிஸ்டே தோற்பாங்க, திருப்பி ஆட்சி வரும். ஆனா நாடு மட்டும் அந்த 17 வருஷத்துல என்ன பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் அடைந்திருக்கு பாத்தீங்கன்னாக்க ஒண்ணுமே இல்லை. எதனால அப்படின்னா, புதிய சிந்தனைகள், புதிய சித்தாந்தங்கள், அதாவது இந்த நேபாள் நாட்டுக்கு இருக்கக்கூடிய பாரம்பரியமான சிந்தனைகள், வாழ்வியல் முறைகள் எல்லாமே ஒதுக்கப்பட்டு அதனுடைய முக்கியத்துவம் குறைக்கப்பட்டு புதிய சிந்தனைகள் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உள்ள கொண்டு வாங்க. அது மார்க்சிஸ்டா இருக்கட்டும், லெனினிஸ்டா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், ஓகே. ஆனா அது ஒத்து போகல. அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உள்ள வரும்போது முதல்ல என்ன பண்ணாங்க, மன்னராட்சி மிக மிக கொடுமையானது, மக்களாட்சி தான் நல்லது, மக்களே தங்களுடைய தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்லாம் பூசி மொழிகை ஒரு மாதிரி கொண்டு நிறுத்திட்டாங்க. அடுத்தது அந்த மன்னராட்சி முடிஞ்சு இது வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த அவங்களுடைய கோல், அப்ஜெக்டிவ் எதை பார்த்து நோக்கி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாளித்துவமும் தொழிலாளர்கள். முதலாளித்துவம் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. அப்ப என்ன ஆகும், ஏற்கனவே நேபாள் ஒன்றும் பெரிய மேனுஃபேக்சரிங்ல எல்லாம் அது உற்பத்தியில ஒன்றும் பெரிய சிறந்த நாடெல்லாம் கிடையாது. ஏன்னா அதனுடைய நிலப்பரப்பு அது மாதிரி 4 பக்கமும் மலைகள் தான் இருக்கும். நேபாளினுடைய டொபோகிராஃபி பார்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பக்கம் இந்தியாவினுடைய பார்டர் தான் இருக்கு. ஒரு பக்கம் இமயமலை இருக்கும்,
இது வந்து இமயமலை வந்து நேபாளுக்கு ஒரு மிகப்பெரிய அரண். அது இந்தியாவுக்கே அரணா இருந்திருக்க வேண்டிய, நேபாளுக்கு பதிலாக அது இந்தியாவுக்கு அரணா இருக்க வேண்டியது. சர்தார் பட்டேல் வந்து நேபாளுக்கு ஃபோர்ஸஸ், அதாவது டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அனுப்பி நம்ம அதை எடுத்து நம்ம இந்தியாவோட சேர்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னார். சுதந்திரம் 1946, 47, 48 காலகட்டங்களில் வழக்கம் போல நேரு அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய இமயமலை இன்னைக்கு நேபாள் கிட்ட தான் இருக்கு. அந்த மாதிரி நேரு பண்ணது பல விஷயங்கள்ல இதுவும் ஒரு இன்னொரு முட்டாள்தனமான ஒரு முன்னெடுப்பு தான். தடுத்து நிறுத்திட்டாரு சர்தார் பட்டேல. அது ஒரு பக்கம். மன்னராட்சி போனதுக்கு அப்புறம் நிலப்பரப்பெல்லாம் இந்த மாதிரி இருக்க அப்புறமா தொழிலாளர்கள் நலன் முக்கியம், முதலாளிகளுக்கு வந்து அவங்க அடிமை மாதிரி வேலை செய்யறாங்க, தொழிலாளர்கள் இல்லைன்னா முதலாளிகளுக்கு வருமானமே கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் பரப்புரை செஞ்சு தொழில்கள் நசிந்து போனாங்க. அதே மாதிரி சரி விவசாயம் என்ன ஆச்சு அப்படின்னா, விவசாயத்துல பெரிய முன்னேற்றமும் காண முடியல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் இந்த தொழிலாளர் பிரச்சனை. எப்படி கல்கட்டால இதே தொழிலாளர் பிரச்சனை, கம்யூனிஸ்ட் ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி முடிஞ்சு கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வந்தது வெஸ்ட் பெங்கால்ல. கல்கட்டால முதல்ல செஞ்சது தொழிற்சாலைகளை இழுத்து மூடுனதுதான். எப்ப பார்த்தாலும் போராட்டம், எப்ப பார்த்தாலும் ஹர்த்தால், எப்ப பார்த்தாலும் ஸ்ட்ரைக்கு, வேஜ் ரிவிஷன், இதே தான். ஆனா கடைசியில என்ன பண்ணுவாங்க, உள்ள போய் கேட்கும் போதே 40% இன்க்ரீஸ் வேணும்னு கேட்டு கடைசியில 4% ஒத்துக்கிட்டு உள்ள வந்து ஒரு 10% தான் பாக்கெட்ல போட்டுட்டு வந்துட வேண்டியது. ஆக மொத்தம் வந்து கல்கட்டால தொழில்கள் நசிந்து போகிறாங்க. அதுக்கு அதே மாதிரி பேரலல் தான் நீங்க பாம்பேலையும் பார்க்கலாம். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை எல்லாத்தையுமே ஒழிச்சு கட்டினது கம்யூனிஸ்ட் தான். அவர் கூட சேர்ந்து அவருக்கு போட்டியாக இறக்கப்பட்டவர் தான் தத்தா சாமந்த்னு ஒரு யூனியன் லீடர். அவரும் பாதி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை ஒழிச்சார். அவர் இப்ப இல்லை, எல்லாம் இது வேற மாதிரி. ஸோ ஆக மொத்தம் கம்யூனிஸ்ட் தொழிலாளர் நலன் அப்படின்னு சொல்லி முதலாளித்துவத்துக்கு எதிராக செயல்பட்டு எல்லாத்தையும் அடிச்சு ஒழிச்சது தான் நிதர்சனமான உண்மைன்னு தெரியும். ஸோ இந்த இடத்துல புதிய சிந்தனை, புதிய சித்தாந்தம் நாட்டை உருப்படாம ஆயிருக்கு அப்படிங்கிறதான். பழைய பாரம்பரிய சித்தாந்தம், பாரம்பரிய வாழ்வியல் முறைகள்லாம் சிறப்பா இருந்தன அப்படின்னு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியில் இன்னைக்கு விலைவாசி ஏறி இருக்கு, வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சிருக்கு, இதெல்லாம் கல்மினேஷன் பாயிண்ட்ன்ற மாதிரி ஒன்று கூடி ஒரு போராட்டமாக வெடிச்சிருக்கு. இது ரொம்ப நாளா மக்கள் மனதுக்குள்ள அப்படியே புழுகி புழுகி இருந்துகிட்டு ஒரு நாள் வந்து அது அப்படி, எந்த நாள் அப்படின்னா 8ஆம் தேதி செப்டம்பர் அன்னைக்கு இது வெடிச்சிருச்சு. அப்படி அந்த வெடித்து வெளியே வர்றதுக்கான சில அதாவது கிரியா ஊக்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்டலிஸ்ட், அது என்னங்கிறதையும் பார்க்கலாம். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் நேரேட்டிவா இருக்கு, முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆக மொத்தம் மக்களை போராட்டத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. போராட்டத்துல நிறுத்தினது போது என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு நடுவுல இந்த கம்யூனிஸ்டினுடைய கேவலமான ஆட்சி, மோசமான ஆட்சி, ஊழல், அதுக்கப்புறம் பைசாவை நிறைய சுருட்டுறது, மக்களுக்கு எந்த நலனும் போய் சேரவே இல்லை, வாழ்வியல் ஆதாரங்கள் இம்ப்ரூவ் ஆகலை, இந்த மாதிரி பல சிக்கல்கள்லாம் தொந்தரவுகள்லாம் இருந்தது இல்லையா, இது எல்லாமே சோசியல் மீடியால பரவலாக பரப்பப்பட்டோம். அதனால என்ன பண்ணாங்க, இந்த சோசியல் மீடியால வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த டெம்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி போராட்டமா வெடிக்க போகுது அப்படிங்கிற ஒரு நிலைமையில அரசாங்கம், நேபாள் அரசு வந்து, அதாவது இந்த KP சர்மா ஓலி தான் பிரதம மந்திரியா இருந்தார், ஓடி போயிட்டார், அவர் துபாய்க்கு ஓடி போயிட்டார், தப்பிச்சான் பொழைச்சான்னு ஓடிட்டார். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிறத வந்து ஒரு 26 சோசியல் மீடியா, எக்ஸ் தளம், யூடியூப், வாட்ஸ்அப்பு, பலதும், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, இழுத்து மூடிட்டார், தடை செய்யப்பட்டது. அவர் தடை செய்வதற்கான காரணத்தை நம்ம பார்த்துடலாம் விரிவா. என்ன அப்படின்னா, இந்த ஊடகங்கள், அதாவது சமூக வலைதளங்கள், ஊடகங்கள் எல்லாமே அமெரிக்காவில் இருந்து இயங்கக்கூடிய, அங்க ஆரம்பிச்சு அங்கிருந்து இயங்கக்கூடிய கம்பெனிகள். இது இந்த அமெரிக்க கம்பெனிகள்னால இந்தியாவுக்கும் பல பிரச்சனைகள் வந்தது. எந்த மாதிரி பிரச்சனைகள்னா, முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய டேட்டாவெல்லாம் இந்தியாலேயே நீங்க ஸ்டோர் பண்ணணும், இங்க வந்து ஒரு கம்ப்ளையன்ஸ் ஆஃபீஸர் வைக்கணும், கிரீவன்சஸ் எல்லாம் அந்த ஆஃபீஸர் கண்டுபிடிச்சு சொல்லணும், அதை தீர்த்து வைக்கணும். இந்த மாதிரி சில சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்திட்டம் இந்தியாவில் 2021 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், அதனுடைய பல சரத்துக்கள் மூலமாக ரவிசங்கர் பிரசாத் இருந்த போது கொண்டு வந்தாரு. என்ன ஆச்சு இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலதான் ஒத்துக்கிட்டாங்க. இந்த தகவல்கள் வந்து என்னைக்கு வேணாலும் அரசாங்கம் வந்து கேட்டா அந்த தகவல்களை கொடுக்கணும் அப்படின்னும் போது, அவங்க என்னென்னலாம் டேட்டா இங்க ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்காங்களோ அதுல வந்து சில நாட்டுக்கு எதிரான தகவல்கள் இருந்தா அதை அரசு கேட்டா கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது, இந்த சமூக ஊடக கம்பெனிகள், அமெரிக்க கம்பெனிகள் எல்லாமே போய் கோர்ட்ல போய் ஒரு கேஸை போட்டாங்க. இது தனிநபர் சுதந்திரம், கருத்து உரிமை சார்ந்தது,
அதனால நாங்க அதை கொடுக்க மாட்டோம். அந்த கேஸை தவிர மற்றதெல்லாம் போட்டு கையெழுத்தெல்லாம் போட்டு ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒரு முன்னெடுப்பு தான் நேபாள அரசும் செஞ்சது. ஆனா அங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த 26 அமெரிக்க சமூக வலைதள ஊடகங்களும் கம்பெனிகளும் நேபாளுக்கு நாங்க ஒத்து போக மாட்டோம், ட்ரம்ப் என்ன சொல்றாலும் அதுபடிதான் செய்வோம். இதுல வேடிக்கை என்னன்னா, இதே மாதிரி வந்து அவங்க அமெரிக்கால வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. அது வந்து சொல்ற பாருங்க, அமெரிக்காவில் வந்து கம்யூனிகேஷன் டீசன்சி ஆக்ட் அப்படின்னு ஒன்று, அதுல இவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. எல்லாரும் ஒத்துக்கிட்டு அமெரிக்க கம்பெனி அமெரிக்காவுடைய சட்ட திட்டங்களுக்கு விட்டு போனா அங்க போட்டிருப்பாங்க, சார் அவங்க நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டுல வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அதனால இந்த நாட்டுக்குன்னு ரொம்ப குறைந்தபட்சமான சட்ட திட்டங்களுக்கு கூட நாங்க ஒத்து போக மாட்டோம், கையெழுத்து போட மாட்டோங்கிறது. இதனாலதான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நேபாளுக்கும் இந்த அமெரிக்க கம்பெனிகளுக்கும் கொஞ்சம் விதண்டாவாதம் போர் மாதிரி நடந்துகிட்டு தான் இருந்தது. அவங்க கையெழுத்து போட மாட்டேன்னாங்க. ஆனா இந்தியாவில் கையெழுத்து போட்டிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு. என்ன முக்கியம், இங்க வந்து ஏதாவது நாட்டினுடைய இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் இருந்தா நாங்க கேட்கிற டேட்டாவை நீ கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த டேட்டால இந்தியாவிலேயே ஸ்டோர் பண்ணி வைங்க, வெளியில வைக்க கூடாது. அப்புறம் ஏதாவது ஒரு கிரீவன்ஸ் வந்ததுன்னா அதை தீர்க்கறதுக்கு நான் அமெரிக்காவுக்கு ஓடி வர முடியாது, இங்க லோக்கலாவே ஒரு ஆபீசரை வைங்க. இதுதான் முக்கியமான கண்டிஷன்ஸ் அந்த சட்டத்துல. இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இது ஒத்துக்க மாட்டேங்கிறது போதுதான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 2 கல்மினேஷன் பாயிண்ட். ஒண்ணு வந்து அமெரிக்க கம்பெனிகள் சட்டத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அவங்களை என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இந்த போராட்டங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 4 மாசம் 6 மாசத்துக்கு முன்னாடியே பேன் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தடை செய்யப்பட்டிருந்தா இந்த போராட்டம் இந்த அளவுக்கு வந்திருக்காது, கண்டிப்பா வந்திருக்காது. ஆனா என்ன பண்ணிட்டாரு இந்த கேபி சர்மா ஓலி, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த போராட்டம் ஆரம்பிச்சு சமூக வலைதளங்கள்ல பரவலா பேசப்பட்டு பன்மடங்கு அதிகரிக்கிற நேரம் பார்த்து எல்லா சமூக வலைதள ஊடகங்களையும் தடை செய்தார். அப்ப அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய, அதாவது ஜெனரேஷன் இசட் அப்படிங்கிறவங்க தான் இதை முன்னெடுத்து செய்யறாங்க. எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ், மேக்சிமம் ஸ்டூடெண்ட். அதுக்கு வயது வரம்பு வேற வச்சிருக்காங்க, ஒரு 25 வயசா நம்ம தான் வயது வரம்பு. அது உள்ள இருக்கிறவங்க தான் அந்த போராட்டத்துல ஈடுபட முடியும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வேற அந்த குழு வச்சிருக்காங்க, சட்டத்திட்டங்கள்லாம் வச்சிருக்காங்க. அதனாலதான் பலேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து மேயரா இருக்காரு கட்மாண்டுல. அவர் தன்னுடைய பதிவில் என்ன பண்றாரு, என்னால இதுல சேர முடியாம இருக்கு, ஏன்னா வயது வரம்பு இருக்கு போராட்டத்துல சேர்றதுக்கு அப்படின்னு. சரி, இப்ப இதெல்லாம் அந்த ஜென் இசட் வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, தன்னுடைய கருத்து உரிமையை நேபாள் பிரதம மந்திரி ஓலி தடுத்து விட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு பரப்புரையை செஞ்சு போராட்டத்தை பன்மடங்கு அதிகமாக்கிட்டாங்க. அந்த மாதிரி அதிகமாக்கின உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பாதுகாப்பு படையினர் தாக்கப்பட்டார், பல சொத்துக்கள் நாசமாயின. அதுல என்ன ஆயிடுச்சுன்னா, சில இடத்துலதான் தீ வச்ச கொளுத்திட்டாங்க. நேபாள் பார்லிமெண்ட்டையே அவங்க வந்து நெருப்பை வச்சு தீக்கு இரையாக்குற மாதிரி செஞ்சுட்டாங்க. அதை மினிஸ்டர்கள்லாம் ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க, ஒரு சிலரை தூக்கி கால்வாயில தூக்கி போட்டிருக்காங்க தண்ணியில. ஒரு அமைச்சருடைய மனைவி தீயில பாவம் இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி வன்முறை கட்டவிழ்த்துப்பட்டு கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு. அதுக்கு காரணமா எது அமைஞ்சதுன்னா, போராட்டம் அதிகரிக்கிற நேரத்துல இந்த நேபாள் பிரதம மந்திரி ஓலி துப்பாக்கி சூட நடத்திட்டார். 1000 ரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடும், ஒரு புல்லட் ஃபயர் பண்ணா 1000 ஒரு ரவுண்டு, அந்த மாதிரி 1000 ரவுண்டுக்கு மேல ஒரு. அதுல என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 19ல இருந்து 20 மக்கள் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க, 300ல இருந்து 500 மக்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இது என்ன ஆயிடுதுன்னா, போராட்டக்காரர்களுடைய குணத்தை, அவங்களுடைய வெறித்தனத்தை இன்னும் அதிகமாக்கி வன்முறை கட்டவிழ்த்துப்பட்டது. ஸோ இது வந்து 2வது காரணம். ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கணும்னா, அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்து நேபாளுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட மாட்டேங்கிறாங்க, கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்கன்னா, இந்த ஜென் இசட் வந்து அவங்களுக்கு எதிராக நேபாள் நாட்டுக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்கணும். அது செயல்பட விடாம போனதுக்கு இந்த பிரதம மந்திரியினுடைய தகாத நடவடிக்கைகள் தான். ஒண்ணு, முன்னாடியே அவர் தடை செஞ்சிருந்தானா இது வந்திருக்காது. 2வது வந்து அவர் இந்த துப்பாக்கி சூடு நடத்திருந்தானா வந்திருக்காது. இதுதான் வந்து சரியான மேனேஜ்மெண்ட், கிரௌடு மேனேஜ்மெண்ட்னோ இல்ல போராட்டக்காரர்களை எப்படி கையாள்வது என்பதோ தெரியாத ஒரு நபர். இதுதான் இப்ப இந்தியாவில வந்து நம்ம திறமையாக நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து விவசாய போராட்டமா இருக்கட்டும், சிஏஏ ஷாஹின் பாகா இருக்கட்டும், இல்ல இன்னொரு போராட்டம் ஒன்று நடந்து அதுல வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ஆபீசர் வந்து இறந்து போயிட்டார், பாவம் அவர் கொல்லப்பட்டார். அதுல
அந்த மாதிரி பல போராட்டங்கள்லையுமே திறமையாக கையாண்டு எந்தவித அசம்பாவிதமும் நடக்காமல், பொதுமக்களுக்கு எந்த விதத்திலையும் அவதி வராமல், சங்கடங்கள் ஏற்படாமல், அவர்கள் துன்பத்துக்கு ஆளாகாமல் காப்பாற்றப்பட்டது. அதுதான் கையாளும் முறை. ஆனா என்ன பண்ணுவாங்க, இங்க இன்னும் மக்கள் பல பேர் என்ன ரா என்ன செய்கிறது, மோடி என்ன மிக்சர் சாப்பிடுறாரா, ராஜ்நாத் சிங் என்ன செய்கிறார், ராணுவத்தை உடனே அனுப்ப வேண்டியதானே, அமித்ஷா என்ன செய்யறாரு, இது மாதிரி பல கேள்விகள் கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியாது பாவம் என்ன செய்வாங்கன்னா, யாரு கடைசியில் அவஸ்தப்படுவாங்கன்னா, இப்ப யோசிச்சு பாருங்க, அரசியல்வாதிகள் எல்லாம் ஓடி போயிடுறாங்க. ஒன்னு தாக்குதலுக்கு உள்ளானார்கள், இல்ல சான்ஸ் கிடைச்சவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. இப்ப KP சர்மா ஓலியே துபாயில போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. அவங்களுடைய சொத்து சுகம் எல்லாத்தோடையும் போயிட்டாங்க. அவங்க கொள்ளையடிச்சது, லூட் பண்ண போனோம், அந்த கரப்ஷன் மூலமா வந்தது, மக்களுக்கு எதுவுமே செய்யாம அந்த பணத்தெல்லாம் தானே எடுத்துக்கிட்டது, எல்லாமே அவங்க சவுண்ட். இறந்து போனவர்கள் அப்பாவி மக்கள், போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அப்பாவி மக்கள், அதுல கஷ்டப்படுறதும் அதே நேபாளி அப்பாவி மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, இது ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்குங்களா. இந்த மாதிரி வரும்போது இந்தியாவில் என்னென்ன, ஏன்னா இதே மாதிரி ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் தான் பங்களாதேஷ்லயும் நடந்தது சார். நேபாளில் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் தானே, அது எப்படி அவங்க, அதுதான் முக்கியமான இது. எப்படி பங்களாதேஷ்ல அது ஒரு மாணவர்கள் போராட்டமா ஆரம்பித்து ஜெய்ஷே இ இஸ்லாமி அப்படிங்கிற அரசியல் கட்சி, அவனுடைய மிஸ்கிரியன்ட்னு சொல்லக்கூடிய பயங்கரவாதிகள் உள்ள நுழைஞ்சு பல விதமான போராட்டத்துல மிகவும் ஆபத்து விளைவிக்கக்கூடிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து செஞ்சாங்களோ, அதே ஜெய்ஷே இ இஸ்லாமி அரசியல் கட்சி தான் இங்க உள்ள வந்து ஹமி நேபாள் அப்படின்னு, அது ஒரு மிஷனரி சார்ந்த அமைப்பு அப்படிங்கிறாங்க, அவங்களும் முன்னெடுத்திருக்காங்க. ஸோ மாணவர்கள் போராட்டமாக ஆரம்பிச்சது உள்ள பல பேர் வேற விதமா உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் அதை அந்த நேரேட்டிவ் ஆர் முன்னெடுப்புகளை மாற்றி அமைப்பாங்க. இதுதான் பொலிட்டிக்கல் செட்டப். இது அப்படியே மாத்திடுவாங்க. ஆரம்பிக்கிறது அப்பாவி மாணவர்களா இருந்தாலும் கடைசியில் அதை முன்னெடுத்து நடுவுல முன்னெடுத்து செய்யறது இந்த மாதிரி மிஸ்கிரியன்ட் சொல்லக்கூடிய சமூக விரோதிகள் தான். இதை நீங்க இங்கேயுமே கவனிச்சிருக்கலாம். தமிழ்நாட்டில் கூட ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது. அதுல பாவம் அப்பாவி மக்கள் உண்மையா நேர்மையான ஒரு முறையில போராட்டத்தை கையில எடுத்தாங்க. ஆனா கடைசியில வன்முறையில முடிஞ்சது. அப்பதான் சொன்னாங்க எல்லாமா, அந்த அப்பாவி மக்களுக்கே தெரியல, க்ளூலெஸ் அப்படின்னாங்களா, அந்த மாதிரி இருந்தாங்க. என்ன நடக்குதுன்னு அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. யாருடா இதை இந்த வன்முறையில ஈடுபடுறாங்க, நம்ம அந்த மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில, நான் சாதுவான ஆளு, ஏதோ ஒரு போராட்டம், ஒரு பொதுவான காஸ், பப்ளிக் காஸ், அதுக்காக தானே நான் வந்தேன், என்னுடைய குரலை மட்டும் தானே எழுப்பினேன். ஆனா தகாத வன்முறை செயல்களில் யார் ஈடுபடுறாங்கன்னு ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரைய சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இவன் நம்மால் இல்லையே, இவனோட போய் நம்ம சேர்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி. அப்படிதான் நடக்கும். இதுதான் நடைமுறை, இதுதான் ஸ்ட்ராட்டஜி. பல காலமா இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இங்கேயுமே அந்த ஜல்லிக்கட்டு உதாரணத்தை நம்ம குறிப்பா எடுத்து சொல்லலாம். இதே தான் பங்களாதேஷ்ல நடந்தது. பங்களாதேஷுக்கு அப்புறமா இப்ப நேபாள நடக்குது. இந்தியால நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும்போதுதான் காங்கிரஸினுடைய நிலைப்பாடு நமக்கு பல சந்தேகங்களை உண்டு பண்ணுது. என்ன மாதிரி அப்படின்னா, பல முறை நான் 2-3 வீடியோல சொல்லிட்டேன். ராகுல் காந்தி எப்போ பார்த்தாலும் கெரசினை பத்தி பேசுறாரு. அதாவது இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபயர் அப்படிங்கிறார். அவர் இந்த மின்டா தேவி, ஓட்சோரி இதையெல்லாம் பீகார்ல பரப்பிட்டு கடைசி நாள் போதும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இட் இஸ் அ வண்டர்ஃபுல் ஸ்பார்க், நான் கிளப்பி விட்டுட்டேன், ஒரு பொரிய நெருப்பு பொரிய தெளிச்சிட்டு வந்துட்டேன், அது இப்ப பத்திக்கிட்டு எரியும், அந்த பொறி மக்கள் மனசுல நல்லா பத்திக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, மத்திய அரசு எவ்வளவு முனைப்பு எடுத்தாலும் அதை தடுக்கவே முடியாது. இதனுடைய இறுதி முடிவு எப்படிவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, மோடி ஹட்டாவ், அவர் போயாகணும். ஆனா மோடி என்ன, ட்ரம்ப்பே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வராரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி டெட் எக்கானமின்னு சொன்னவர் ஐ எம் வில்லிங் டு டீல் வித் எ கிரேட் எக்கானமிங்கிறாரு. தன்னுடைய ட்ரூத் சோஷியல்ல பதிவு போட்டிருக்காரு. ஒரு மாசத்துல கிரேட் எக்கானமி ஆயிடுச்சா? டெட் எக்கானமி எப்படிங்க ஒரே மாசத்துல கிரேட் எக்கானமி ஆகும்? அதுதான் நான் தான் திருப்பி நான் சொல்றேன். ட்ரேடு அதாவது வியாபாரமும் வர்த்தகமும் தவிர்க்கவே முடியாது. முறுக்கிக்கிட்டு ஒரு பக்கம் நின்றுகிட்டு இருந்தீங்கன்னா
ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல வந்து தான் ஆகணும். பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் இது தீர்வாகும். இது நடக்கும், வர்த்தகம் நடக்கும். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உடனான வர்த்தகம் கண்டிப்பாக செயல்படும். ஏதோ ஒரு சில குடுக்கல் வாங்கல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு வர்த்தகம் நடத்தப்படும். இது கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யார் இறங்கி வராங்கிறதா முக்கியம். அதுல என்ன, பாரத பிரதமர் இந்திய நாட்டினுடைய நலன்களை விட்டு கொடுக்காம இருக்கக்கூடிய வர்த்தகத்துக்கு தான் நான் ரெடின்னு சொல்லுவாரு. அதுக்கு இறங்கி வரும் அமெரிக்கா. நீங்க வேணா பாத்துக்கிட்டு இருக்க. இது பல வீடியோல சொல்லிட்டா, இந்த வீடியோல திருப்பியும் நான் சொல்றேன். சரி, இந்த மாதிரி நேபாளில் இருக்கக்கூடிய ஜென் எக்ஸ் இசடை யாரு கிளப்பி விட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெளிவா தெரியுது. இது டீப் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. அவங்க தான் இதை கிளப்பி விட்டுருக்காங்க. பங்களாதேஷ்லயும் சரி, நேபாள்லயும் சரி. இப்போ ஆட்சிகள்லாம் கலைஞ்சு போச்சு. டெம்பரரியா ஒரு சுஷீலா கர்கி அப்படிங்கிற ஒருத்தரை இந்த ஜென் இசட் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறதா, எப்படி அங்கே முகமது யூனூஸ் தற்காலிக அதிபராக வந்தாரோ அதே மாதிரி இவங்களை தற்காலிக அதிபராக ஆர்மி உள்ள போது உள்ள நடவடிக்கைகள்லாம் எடுத்து கொஞ்சம் அமைதி திரும்பியிருக்கு. முழுமையான அமைதி திரும்பவில்லை. இது இந்தியாவுக்கு எதிராக வருமா அப்படின்னா, ராகுல் காந்தி எல்லாம் சொல்றதை பார்க்கும்போது இந்தியாவிற்கும் வரக்கூடும். ஆனா என்ன இதுல பாத்தீங்கன்னா, சிஐஏவோ ஐஎஸ்ஐயோ பாகிஸ்தான் உளவு ஸ்தாபனமோ அல்லது பல உளவு ஸ்தாபனமோ சைனா ஏதோ எஸ்சிஓல இந்தியாவோட உறவாடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இனிமே பாசிட்டிவ் தான் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வர்த்தகம் சார்ந்தது, தொழில் சார்ந்தது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கலாம். நம்ம பொலிட்டிக்கலி இன்னும் சிலது இருக்கத்தான் இருக்கும். சிலதுல அவங்க உடன்படுவாங்க, சிலதுல உடன்பட மாட்டார்கள். இந்தியாவுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை நம்ம தான் சமாளிச்சு தான் ஆகணும். அது தெளிவான உண்மைதான். அது வரும். ஆனா ஒன்னொன்னா வரும்போது சைனாவுக்கு வர்த்தக ரீதியான லாபங்கள் வரும்போது அரசியல் ரீதியான சில விட்டு கொடுப்புகளை செய்வாங்க. அது கண்டிப்பா இருக்கு. அதை நம்ம பார்க்கலாம் பின்னாடி எப்படி எல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறது. சரி, இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கேபி சர்மா ஓலி இருக்காருல்ல, அவர் ரொம்ப நாளா இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய கம்யூனிஸ்ட் தான் அவர். உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, ரூபா நோட்டுல இந்திய பகுதிகளை நேபாளுடைய பகுதியா அச்சடிச்சாரு. அதுக்கு நம்ம கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காருன்னா, லிப்பு லேக் அப்படிங்கிற இடம், கலாபாணிங்கிற இடம், அதெல்லாம் நேபாளோட சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரளியை கிளப்பி விட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டார். அதையும் நம்ம பார்த்தோம். ஸோ பதிலடி சரியாக கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல என்ன இன்னும் ஒரு முக்கியமான தகவல் என்ன சொல்றோம்னா, ராமர் பிறந்ததே அயோத்தியா கிடையாது, அது நேபாளில தான் இருக்கு அப்படிங்கிற. சீதை பிறந்தது ஜனகபுரி மிதிலை அப்படின்வாங்க, அது நேபாளில இருக்கு. பட் அயோத்தியால தான் ராமர் பிறந்தார். அதையே அவர் ட்விஸ்ட் பண்ணி இல்ல எங்க நாடு அப்படிங்கிறார். இந்த மாதிரி இந்த எல்லா கம்யூனிஸ்ட், அப்புறம் அந்த பிரச்சண்டா புஷ்ப கமால் தஹால் இருக்காருங்களா, அவர் இதை விட இன்னும் டபுள் மடங்கு மோசமாக இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடியவர். ஸோ ஆக மொத்தம் நேபாளில இருந்து நமக்கு பலவிதமான தொந்தரவுகள் கொண்டுதான் இருந்தது. அதனாலதான் ஃபிளைட் எல்லாம் இங்கேருந்து வேணா போங்க, அங்கேருந்துலாம் வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. பலவிதமான கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு இந்த பல நேபாளுக்கும் இந்தியாவுக்கும். சரி, ராகுல் காந்தி மட்டும்தான் இது மாதிரி பேசுறாரு, பொறி வைத்து விட்டேன், இட் இஸ் அ வண்டர்ஃபுல் ஸ்பார்க் அப்படின்லாம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட சேர்ந்து பல பேரும் சொல்றாங்க. மணிசங்கர் ஐயர் என்ன சொல்றாருன்னா, ஜனதாக்கோ ஷக் ஹோகயா அப்படிங்கிறாரு. அதாவது என்னன்னா, மக்கள் மனதுல சந்தேகம் வந்து விட்டது அப்படிங்கிறாரு. என்னுடைய பார்வையில நான் என்ன கேட்கிறேன், மக்கள் மனதுல சந்தேகம் வந்திருக்கா, சந்தேகம் விதைக்கப்பட்டதா அப்படிங்கிறது தான். ஆனா சந்தேகம் ஒரு தரம் விதைக்கப்பட்டு உயர் ஊன்றிடுச்சுன்னா மக்களுடைய நம்பிக்கை சிதைந்துதான் போகும். யாரு மேல? இப்ப இருக்கிற பாரத பிரதமர் மோடி மேலேயும் அவருடைய ஆட்சி மேலேயும். அதைத்தான் இவங்க முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு. அன்பார்ச்சுனேட்லி அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறவில்லை. பீகார்லயே மக்கள் என்ன சொல்றாங்க, அவன் பாட்டு உளறிக்கிட்டு இருப்பான்ல, ராகுல் காந்தி காங்கிரஸ்லாம் வேஸ்ட்டுங்க, எல்லாம் இங்க நல்லா தான் நடந்துகிட்டு இருக்குங்கிறத பல வீடியோல நம்ம பார்த்துருக்கோம். சரி, அது இருக்கும். ஸோ மணிசங்கர் ஐயர் சந்தேகம் வலுப்பெற்றிருக்கு, இது இந்த ஆட்சி போக வேண்டியதான், விரைவில் கலைந்து விடும் அப்படிங்கிறார். 6 மாசத்துல கலைஞ்சிரும், எல்லாம் ஆர்வட சொல்றாங்க. கார்கே சொல்றாரு, இவர் சொல்றாரு. சரி, அடுத்தது அதை பார்த்தீங்கன்னா சல்மான் குர்ஷித்தும் இதே மாதிரி சொல்றாரு, இந்த ஆட்சி போக வேண்டிய ஆட்சி, மக்களால் நம்பிக்கை போய்விட்டது அப்படின்னு. யாரு சொன்னாங்க? இன்னைக்கும் நீங்க பாருங்க, 13 முறை ஆட்சி மாறி இருக்கு நேபாளில். நான் சொன்னேன் 17 வருஷத்துல. அங்க 8 பேர் புதுசா ஆட்சி வந்திருக்கு. அவரை பார்த்துருக்கு, மோடி பார்த்துருக்காரு. 5 இங்கிலாந்து பிரதம மந்திரி பார்த்துருக்காரு. அமெரிக்கால 4 பிரதம மந்திரி மாறி இருக்காங்க. இந்த மாதிரி பல நாடுகள்ல பல பிரதம மந்திரிகள் மாறி மாறி வந்துகிட்டு இருக்காரு. இன்னும் இவர் இருக்காரு உறுதியா. 70% அவருக்கு அப்ரூவல் ரேட் இருக்கு.
இதெல்லாம் தான் ட்ரம்ப்புக்கு எரிச்சல் வருது. அதனாலதான் எப்படியாவது அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. எவ்வளவோ முனைப்பு எடுத்து பார்த்தாங்க. டாரிஃப் போட்டார், இந்தியா ஒழிக்கணும் பொருளாதார ரீதியாக, ஒன்றுக்கும் அசரவே இல்லை. 62 நாடுகளோட ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. டைவர்ட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே. காட்டனை பத்தி இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. காட்டன் விலை ஏறிடுச்சு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில ஆகிடுச்சு. காட்டன் மேல இருக்கக்கூடிய இம்போர்ட் டியூட்டியை கம்ப்ளீட்டா குறைச்சிட்டாங்க. புர்கினா ஃபாசோல இருந்து காட்டன் வரப்போகுது இந்தியாவுக்கு. இந்த மாதிரி பல முன்னெடுப்புகள் இருக்கும்போது நேபாளில் நடந்த மாதிரி ஒரு நிகழ்வு இந்தியாவில் நடக்கணும்னா அது இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களால தான் நடத்த முடியுங்கிற நிலைமைக்கு வந்ததுனாலதான் ராகுல் காந்தியோ அவருடைய கட்சியை சார்ந்தவர்களோ அவருடைய கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களோ பலவிதமான முன்னெடுப்புகளை செய்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நேபாளை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் நேரேட்டிவ் எப்படி செட்டப் பண்ணப்பட்டது, சித்தாந்தங்கள் மாற்றப்பட்டன, பாரம்பரிய சித்தாந்தங்கள் அழிக்கப்பட்டன, புது சித்தாந்தங்கள் உருவாக்கப்பட்டது, தொழிற்சாலைகள் முடக்கப்பட்டன, விவசாயம் நசிந்து போயிருக்கு, ஓரளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு, விலைவாசி உயர்வு ஏற்பட்டிருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாயிருக்கு. இது எல்லாமே இந்த கம்யூனிஸ்ட் ரீஜன் அவங்க ரெஜிம் அதனால வந்த சங்கடங்கள் தான் அப்படின்னு மக்கள் உணர்ந்து இப்ப என்ன பேச ஆரம்பிட்டாங்கன்னா மன்னர் ஆட்சியே திரும்பி வந்தா நல்லது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வரும்போதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அரச குடும்பத்தை சார்ந்த ஞானேந்திர ஷா அவர் போன மார்ச் மாதம் காட்மாண்டு ஏர்போர்ட்ல இறங்கினாரு. திருப்பியும் ஜூலைல வந்தாரு. அமோகமான வரவேற்பு இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ராஷ்டிரிய பிரஜாதந்திர பார்ட்டி மன்னராட்சி வருவதற்கான ஏற்பாடுகளை அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட இல்லாம இந்து ராஷ்டிரத்தை திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய சித்தாந்தத்துல கம்யூனிஸ்ட் பண்ண மிகப்பெரிய ஒரு கொடுமையான செயல் என்ன அப்படின்னா ஹிந்து நாடாக இருந்ததை 2015லயோ என்னமோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனை மாத்தி செக்யூலர் கண்ட்ரின்னு கொண்டு மதம் மாற்ற நிறுவனங்களை நேபாள் உள்ள அலோவ் பண்ணது மிக மிக ஒரு தவறான செயலாக பார்க்கப்படுகிறது. அதை அடுத்த வீடியோல சோஷியல் அண்ட் ரிலிஜியஸ் நேரேட்டிவ் ஃபார் நேபாள் ஃபால், நேபாளத்தினுடைய வீழ்ச்சிக்கு சமூகம் மற்றும் மதம் சார்ந்த முன்னெடுப்புகள் எப்படி கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளால எடுக்கப்பட்டு நேபாளுக்கு வீழ்ச்சியை கொண்டு வந்தன அப்படிங்கிறத அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ தயவு செஞ்சு உங்க கருத்துக்களை பதிவிடவும். இந்த வீடியோவையும் முழுமையா பாருங்க. அடுத்த சில வீடியோவையும் நேபாள் பத்தி தான் இருக்க போகுது. அதையும் முழுமையா பாருங்க. எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.